அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம இந்த காணொளியில் பார்த்திங்கன்னா எளிமையாக சந்தையை நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். எளிமையாக அப்படின்னா ஒரு நாளுடைய ரேஞ்ச் அதாவது ரேஞ்சோட அடிப்படையில் இந்த ரேஞ்ச் என்பது நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து ஹை லோ நம்மளுக்கு கிரியேட் ஆவது தான் நம்மளுக்கு வந்துட்டு ரேஞ்ச். அப்போது ஒரு நாளோட ரேஞ்சை நீங்கள் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மற்றும் ஆப்ஷன் அட்டவணை அடிப்படையில் சந்தையோட ரேஞ்சை வந்துட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு பேசிக்காக நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100லிருந்து 150 புள்ளிகள் நம்மளுக்கு சராசரியாக நம்மளுக்கு இருக்கும். 100க்கு கீழேயும் இருக்கலாம். அப்போது சராசரியாக நீங்கள் வந்துட்டு ஒரு வருடத்திற்கு இப்போ இல்லை இங்கிருந்து நீங்கள் உங்கள் ஆய்வை தொடங்குறீங்க அப்படின்னா தினம் தினம் ஹையுக்கு லோவுக்கு உண்டான தொலைவு எவ்வளவு அப்படின்ட்டு எழுதிட்டே வாங்க. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் ரேஞ்சுனா நீங்கள் எந்தெந்த ஸ்ட்ரைக்கை ஆக்டிவாக வர்த்தகம் செய்யலாம் ஆப்ஷனுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு எளிமையாக புரிந்துடும். நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டையோ எஃப்ஐ டேட்டாவையோ எந்த நியூஸையோ நம்ம பார்க்குறதே கிடையாது. வரைபடம் அறவே பார்க்குறது கிடையாது. அப்போது ஆப்ஷன் அட்டவணை அடிப்படையில் ரேஞ்ச் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பார்க்குறக்கு அது ஆய்வு செஞ்சு நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்கள். நம்ம எந்த இடத்துல பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு எப்போ இம்பேக்ட், அதாவது ராக்கெட் லான்ச்சோட ஸ்பீடு இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு அவங்க பேனிக்காய் லாஸை புக் பண்ணணும் அல்லது அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். இந்த 2 இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிற இடம் நம்ம சொல்லியாச்சு. எப்படி ஆப்ஷன் செல்லர் எங்கே செல்லடிச்சு அவங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்யணும். நீங்கள் ஒரு பையராக இருந்தீங்க, ஒரு செல்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம்னா எங்கே பை பண்ணுவீங்க, அதாவது புக் பண்ணுவீங்க, அல்லது உங்களுக்கு லாஸ்னால் எங்கே புக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஆய்வு செய்யுங்க. அதற்கடுத்தது மற்றவர்கள் எப்படி செய்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுங்கள். அப்போ அந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு லாஸ் மிக குறைவாக இருக்கும், ரிவார்டு மிக அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இடங்களில் பயணம் செய்ய முற்படுங்கள். இப்போ நம்மளுக்கு 19,777க்கு வர்த்தகமாயிட்டிருக்கு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி. இன்னும் சந்தை ஆரம்பமாக 2 மணி நேரம் இருக்கிறது. நேற்று பார்த்திங்கன்னா சந்தை வந்துட்டு ஃபியூச்சர் நிஃப்டியோட ஃபியூச்சர் 19,812க்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு 50 புள்ளி வந்துட்டு நம்மளுக்கு மைனஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஃபியூச்சர் வந்து நேற்றைய லோவுக்கு கீழே ஆரம்பமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரியுது. நேற்று பார்த்திங்கன்னா ஓப்பன், அதாவது அதற்கு முந்தைய நாளோட க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. இதற்கு பெயர் பாசிட்டிவ் ஓப்பன். ஆனால் அந்த பாசிட்டிவ் ஓப்பனை தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு தெரியுது. அப்போ நேற்றைய லோவுக்கு கீழே நெகட்டிவ் ஓப்பன் இருக்கும்போது என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத இன்று என்ன நடக்குதோ அதை ஆய்வு செஞ்சு அது ஒரு குறிப்பாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நேற்று வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆனதுனால அதற்குண்டான பலம் ரொம்ப ரொம்ப குறைவு, அதாவது சந்தை மேல் நோக்கி செல்றதுக்கு. ஆனால் இதுவே நேற்றைய ஹைக்கு மேலே ஆரம்பமானால் அதற்கு வேற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி நெகட்டிவ் ஓப்பன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த இடத்துல ஓப்பன் அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ மெயின்டைன் ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வாய்ப்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை ஆய்வு செய்யுங்கள். ஆப்ஷன் அட்டவணை நன்றாக தெரிந்து கொள்ளணும். ஆப்ஷன் அட்டவணைப்படி இப்போ நம்மளுக்கு 19,700 புட் 19,800 கால் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 19,750 ஒரு மையப்புள்ளியாக இருக்க போகுது. அப்போ அதன் அடிப்படையில் நம்மளுக்கு பார்த்தாலே நம்மளுக்கு 70 + 50
அப்போ 120 புள்ளிகளோட பயணம் கண்டிப்பாக இருக்கணும். 19,750 120 புள்ளிகள் மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போது 19,630 19,870 வரை இருக்கணும். அதில் குறுகிய எல்லைன்னா 19,750 19,750 போட்டு ₹70 அப்படிங்கும்போது 19,680. இந்த பக்கம் நம்மளுக்கு 19,816. அப்போ இந்த ரேஞ்சுகள் சந்தையில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலெட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலெட்டி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, 15 குறைவாக இருக்குது. அப்போ லோயர் வேல்யூம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியோட அட்டவணை நம்ம பார்க்கணும். பேங்க் நிஃப்டியோட அட்டவணை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45,500 புட், 45,600 புட், 45,500 கால், 45,600 கால். இதுவும் ஒரு ஸ்ட்ரேடலுக்கு உட்பட்டது மாதிரி தான். இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாகவும் இருக்கும். அப்போ 45,500 அடிப்படையில் அதனுடைய ப்ரீமியத்தை நீங்கள் பாருங்கள், 350 புள்ளிகள் 360 புள்ளிகள் வரும். அப்போது 45,150 45,850 வரை சந்தை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இது பிரேக் அவுட் ஆகும்போது சந்தையோட பயணம் அட்டவணை மாற்றத்திற்கு ஏற்ப மாறுபடும். அதனை பார்த்து ஆய்வு செய்யுங்கள். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், இல்லத்தரசிகள் மகளிர்களுக்கு நம்மளை ஸ்டாக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 நிமிடம் 9 மணியிலிருந்து 9:30 ஒரு வாய்ப்பு. இதற்குள்ளே நடக்கக்கூடிய கேமை நீங்கள் இதுக்குள்ளே மட்டும், இதற்கு அப்புறமே நீங்கள் பார்க்கக்கூடாது. 9 to 9:30 என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஆய்வு செஞ்சிங்கன்னா, அதுக்கும் நம்ம எங்கேயும் போகிறதில்ல. மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் கேப் அப் யார் ஆகிறா, கேப் டவுன் யார் ஆகிறா அப்படிங்கிறத பார்க்கணும். இது நிஃப்டி ஸ்டாக்ஸ், இது நம்மளுக்கு F&O ஸ்டாக்ஸ். இது நம்மளுக்கு 9:07 அப்டேட் ஆகிடும். 9:07 9:08 தெரிஞ்சிடும். அப்போ 9:15 இந்த ரேட்டுக்கு தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆக போகுது. அதனால் இதை பேஸ் பண்ணி, ஏன்னா நம்ம கேப் அப்போ கேப் டவுனாக இருக்கிற ஸ்டாக்குக்கு என்ன ஆகும்னா, ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் வரணும், இல்லைன்னா ஷார்ட் கவரிங் வரணும். அப்போ இந்த ரெண்டு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால மூமெண்ட் அதில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ இந்த மூமெண்ட்டை நீங்கள் தக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு, வியாபாரம் செய்கிற அளவுக்கு நீங்கள் உங்களோட ஆய்வை மேற்கொண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ராக்கெட் லான்ச்சிங் ஆட், அதாவது ஒன் சைடு மூமெண்டமில் நீங்கள் பங்கேற்பீங்க. நீங்கள் நினைத்து வர்த்தகம் செய்தாலே ஒன்று நல்ல லாபமாக இருக்கும், இல்லை நல்ல நஷ்டமாக இருக்கும். அப்போ இதில் எது நம்மளுக்கு சரியாக அமைகிறது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஆய்வு செஞ்சீங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர் ஆய்வு செஞ்சாலே உங்களுக்கு எளிமையாக புரிந்துவிடும். அதனால் இதனை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் மகளிர்கள் இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் சிங்கப்பெண்ணாக இல்லத்திலிருந்தே நீங்கள் மிக பெரிதாக ஒரு வாய்ப்பை தேடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதனை ஆய்வு செய்யுங்கள். இதை ஆய்வு செய்து ஒரு ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.